ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இன்றைக்கி சண்டே. ஸோ காலையிலே வந்து மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிருந்தோம். சென்னையில் நல்லாவே மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ இந்த வெதருக்கு நண்டு அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்றதுனால தான் நான் காசிமேடு போயிருந்தோம். போட்டு இன்னும் கடலுக்கு போகலை. அண்ட் இந்த பக்கம் நண்டு அந்த மாதிரியுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. யூஸ்வலாகவே போட் கடலுக்குள்ளார போகலை அப்படின்னா மீன் வரட்டும் கம்மியாயிடும். அதனால் ரேட் வந்து ரொம்ப பீக் ஆகிடும். ஸோ பெருசாக மீன் வெரைட்டியும் இல்லை, ரேட் எல்லாமே ரொம்ப விண்ண முட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து இந்த ஏரி மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா, கெண்டை, அதுக்கப்புறம் வவ்வா, அந்த மாதிரி ரகத்தில் ஒவ்வொரு கிலோ மீன் வாங்கிட்டு டைகர் ப்ரான்ஸும் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா சைந்தவி வந்து அவங்க தாதி வீட்டுக்கு போயிட்டா. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி டால் கச்சுவா செய்திருந்தாங்க. அவளோட ஃபேவரட் ரெசிபி இது. இவ தான் சொந்தனாலே சொல்லி வச்சுருந்தா இதை சாப்பிட வேணும்னு. ஸோ அவங்க தாதியும் செய்து வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்து நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் சமைக்க வந்துட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரான்ஸு அண்டு சப்பாத்தியை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான். சண்டே மார்னிங் எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த ப்ரெட் ஆம்லெட் இல்லாட்டி வேறு ஏதாவது ரெசிபி செய்து கொடுத்தா என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டெல்லாம் போயிட்டு வந்ததுனால ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால அதை வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கின வாட்டி இந்த கேப்சிகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் அந்த நாணலெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்சிகம் நல்லா வதங்கின வாட்டி நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ப்ரான்ஸ்லேருந்தே நல்லா தண்ணி சுரக்கும். ஸோ அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா ப்ரான்ஸ் வந்து நல்லா வெந்து சுருண்டுடும். உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் கண்டென்ட் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்னென்ன மசாலா பொடி இருக்கோ அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலி என்னோடய சமையலில் வந்து மஞ்சள்தூள், மிளகா பொடி, தனியா பொடி இது மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். வீட்டில் வந்து எல்லா பொடியும் நாங்கள் தான் அரைச்சி வச்சுப்போம். எதுவுமே கடையில் வாங்குகிற பொடியை நான் யூஸ் பண்ணுறதில்ல. எங்கள் அம்மா எப்போவுமே இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட வச்சு பழகிட்டாங்க. ஸோ அதுவே எனக்கு இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஒரு சைடில் வந்து நான் சப்பாத்தியும் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு ஆல்ரெடி பிணைஞ்சு வச்சுருந்தேன். கோதுமை மாவு சப்பாத்தி தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மைதா சப்பாத்தி கூட நீங்கள் செய்துக்கலாம். நல்ல மெல்லிஸாக நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து நல்லா அந்த டஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து வர மாவு தான் யூஸ் பண்ணுவேன். அதை வச்சு டஸ்ட் பண்ணுறப்போ ஆயில் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணாது அண்ட் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சைடுக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பையும் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா மீன் குழம்பு யூஸ்வலாக காலையிலே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அண்ட் மீன் குழம்பு நான் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பேன். ஏன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே தேவைன்னா நம்ம அப்பப்போ மீன் குழம்பு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு சைடில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி கார்லிக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அண்ட் பால் ஆட் பண்ணி கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஒரு சாஸ் ரெடி ஆகிடும். அந்த சாஸில் வந்து நம்ம வறுத்து பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் அண்டு ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அதை வந்து நீங்கள் சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீஸ் கொஞ்சம் துருவி கொடுத்து ஒரு பட்டர் ஷீட் வச்சு நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா wrap உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ரான்ஸ் வச்சு தான் செய்யணும்னு இல்லை. சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கர், இல்லை காலிஃப்ளவரு, இல்லை பன்னீர், அந்த மாதிரி என்ன வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த wrap-ஐ ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா இதில் வந்து நீங்கள் அந்த மைதா போட்டு ஒரு ஸ்பூன் மைதா போட்டு க்ரியேட் பண்ணுறீங்க இல்லைங்களா சாஸ், அது மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எக் நல்லா வேக வச்ச முட்டையை வந்து 2-3 பூண்டு, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விற்று மிக்சியில் அடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் சாஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வேறு ரெசிபி இந்த wrap-ல உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் மீன் குழம்புக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டுருக்கு. ஸோ ஒரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகா பொடி
பொடி மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்குது. அதனால நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். தனியா பொடி நேற்றே காலி ஆகிடுச்சு. ஸோ தனியா பொடிக்கு பதிலாக தனியாவை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த நாட்டு தனியாவாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பட் ஹைப்ரிட் தனியா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ளேவர் கொடுக்காது. வேறஸ் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தூள் பச்சை வாசனை போனதோடனே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வந்ததோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா நுர கட்டி நல்லா கொதித்து வந்தால் தான் அதனோட பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மிக்ஸி ஜார் எல்லாமே கழுவி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கையால் நம்மளே வீட்டில் இருக்க பொருளை வச்சு அரைச்சது. அது அப்படியே சிங்கில் போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனில் கொஞ்சமாக மிளகாய் பொடி, உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேரினேட் பண்ணி குழம்பு வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது நம்மளோட மூடை பொறுத்து தாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரியான சமையல். நான் எப்போவுமே ஒரே பேட்டர்னில் சமைக்க மாட்டேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பேன். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அந்த மாதிரி தனியாக அரைச்சி மீனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுடுவேன். ஃபஸ்ட்டே குழம்பெல்லாம் தாளித்து கடைசியாக மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நான் அதுக்குள்ளார போடுவேன். அப்பயும் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக மீன் குழம்புல ரொம்ப அதிகமான இஞ்சி எல்லாம் போட மாட்டோம். வேற ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணுற மெத்தடும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷையும் நான் இதுக்குள்ளார போடுவேன். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கட்லா மீன் வந்து குழம்புலையும் வவ்வால் மீன் வந்து ஃப்ரையாகவும் போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட்டு போடுற நேரத்துக்கு வந்து என் ஹஸ்பண்ட் 2 மீனையும் மிக்ஸ் பண்ணி குழம்புவே 2 மீனையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணு அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் மீனை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நானுமே டிஃபன் சாப்பிட போயிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தேன் நல்லா கொதிச்சிருந்தது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் புளி ஊற்றிக்கிட்டேன். புளி ஊற்றிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து மேலே எண்ணெய் திரிஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் மீன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு சூப்பராக வரும். இந்த டைம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாகவே இருக்கும். ஏன்னா குழம்பு கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும். ஏன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால நல்ல திக்காகும். அண்ட் புளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் உப்பு இல்லை காரம் தேவைன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புளி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வர நேரத்தில் உங்ககிட்ட மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எனக்கு குழம்பு வந்து நல்ல கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றுன்னா நான் யூஸ்வலாக மீன் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் சிம்லேயே கொதிக்க விடுவேங்க. 20 மினிட்ஸ்னாலும் நல்லா கொதிக்க விடுவேன். மீன் எதுவுமே உடையாது. மீனுமே நல்லா வெந்திருக்கும். மீன் ஆட் பண்ணி 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணினதே கிடையாது. எனக்கு நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்திருக்கணும், நல்ல ஹீட்டில் இருக்கணும் அப்படின்றத தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் நல்லாவே கொதிக்க விட்டுருவேன். இந்த மாதிரி சமைக்கிறப்போ எனக்கு சைந்தவி எப்போவுமே என் கூட தான் இருப்பாள். ஏன்னா வந்து மண்டே டு ஃப்ரைடே அவள் ஸ்கூல் அண்ட் டான்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாள். ஸோ சாட்டர்டே சண்டேஸில் நான் அவளை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டேன். நீ படி, எழுது, இது பண்ணு, அது பண்ணு, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. வேற எல்லாரோட லைஃப்லேயும் கிச்சன் அப்படிங்கிறது ஒரு பார்ட் கண்டிப்பாக இருக்கும். இது பையன் பொண்ணு அப்படின்ற ஜெண்டர் பயாஸ்டெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே வயிறு இருக்குது, எல்லாருக்குமே பசிக்கும், எல்லாருக்குமே சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் எப்பவுமே. ஸோ சைந்தவி வந்து தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அவளுக்கு சூடு படாத மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே இருப்போம். ஒரு சைடு நானே, இன்னொரு சைடு என் ஹஸ்பண்ட், அந்த மாதிரி நாங்கள் அவளை டேக் கேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அண்ட் பேரலி பார்த்திங்கன்னா நான் சமைச்ச பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணிட்டேன். அண்டு குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு, மீனும் நல்லா வெந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா கோயம்பேடு போகிற வேலை இருக்குது, காய்கறி வாங்குகிற வேலை இருக்குது. ஸோ போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் மீன் பொரித்து சாதம் வச்சுக்கலான்றதுனால நாங்கள் கிளம்பி எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு மீன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன், டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன். இங்கேயுமே நீங்கள் ஆட் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா மீன் வெந்துட்டு அந்த ஆயில் அப்படியே இருக்கும். ரொம்ப ஆயிலியாலாம் இருக்காது. நீங்கள் மசாலாவை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் கடையில் வாங்குகிற மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் குடிக்கும்னு சொல்லுவாங்க. என்னோடய மசாலாஸ் எண்ணெய் குடிக்காது. ஏன்னா நான் ரொம்ப பெரிய மசாலாவும் போட மாட்டேன். இந்த மீன் ஃப்ரை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சாத்வீகம் மாதிரி தான் செய்திருக்கேன். ஏன்னா ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ உப்பு காரமோ போடலை. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கே லாஸ்ட்டு 1 வீக்காக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்பைசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே மேபி டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டதுனால. ஸோ பேரலி பார்த்திங்கன்னா சைந்தவி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணால் வாழை இலையெல்லாம் கழுவி கொடுத்துட்டா. ஏன்னா நாங்கள் மார்க்கெட் போனதுனால அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வாழை இலை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வாழை இலையும் கழுவியாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் வேலை. இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா ரைஸ் செஞ்சுருந்தேன், மீன் வறுவல், மீன் குழம்பு அண்ட் ரசம் தனியாக வச்சுருந்தேன் வந்துட்டு. ஸோ இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் லஞ்ச். ஆனால் ரொம்பறதுக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் யம்மியாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே ஹாப்பி அண்ட் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் கொடுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிலையன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது மாதவரம் ரவுண்டானா பக்கத்தில் இருக்குது. அதை தாண்டி பல்லாவரம் அந்த பக்கமும் இருக்குன்ற லொக்கேஷன் நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மண்டே வரைக்கும் பிக் டே சேல் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் 50 to 70% ஆஃபர் இருக்குது. யாருக்காவது ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், க்ளோத்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஆஃபர் போயிட்டுருக்கு.